மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே, அதாவது நேற்றைய தினம் வரைக்கும் 22ஆம் சங்கீதத்திலிருந்து பல வேறு காரியங்களை நாம் தியானித்தோம். கூடவே பாடுகளை குறித்தும் அநேக காரியங்களை 22ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்த்தோம். இந்த நாள் முதற்கொண்டு 23ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை அநேக காரியங்களை ஆவியானவர் தந்திருக்கிறார். அதிலே முதல் நாளாக இந்த நாளைக்குரிய மன்னா 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், இந்த நாளைக்குரிய மன்னாவின் தலை, கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நல்ல மேய்ப்பராக கர்த்தர் நமக்கு. அன்பான தெய்வச்சனமே, யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 11 முதல் சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கும் போது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமா இல்லாதவனுமான கூதியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை தேடி அவைகளை சிதறடி. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். அன்பான தெய்வச்சனமே, எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அவன்தான் நல்லவன். நல்ல மேய்ப்பனாய் இல்லாதவன் என்ன செய்கிறான்? ஓனாய் போன்ற துஷ்ட மிருகங்கள் வரும்போது அந்த மிருகங்களை கண்டு அவன் ஓடி போகிறான். கடைசியாக அந்த மிருகம் அந்த ஆடுகளை போட்டு சென்று இதற்கே நாம் இன்னொரு வசனத்தை, அதற்கு முன்னதாக உள்ள அந்த 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது, அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திருடன் பிசாசானவன், அவன் திருடனாயிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறான். ஆண்டவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருடவும் ஆத்துமாவை கொல்லவும் அடிக்கவும் அவன் வருகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மரித்து போன நிலையில் இருக்கிறதான ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதிலே சிந்தை உள்ளவராய், எப்படியாகிலும் அந்த ஆத்துமாவிற்கு ஜீவன் கொடுத்து பிழைக்க செய்து அந்த பிழைத்திருக்கிற அந்த ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரை மேய்ப்பராய் கொண்டவர்கள், அவரை தெய்வமாய் கொண்டவர்களும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எனவே அவரால் நடத்தப்பட நீங்கள் உங்களை ஒப்புக்கொள்ள உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக மேலாயிருக்கும், அறையாயிருக்கும், உன்னத அனுபவங்களுக்கு நேராக நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறதிலே பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே,
நாங்களும் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு 23ஆம் சங்கீதத்திலிருந்து எங்களுக்கு வார்த்தைகளை நீ தரப்போகிறீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தைப்படி மெய்யாகவே நீர் எங்களுக்காக, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீர் உண்மையாகவே வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை காணப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.